ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு எக்ஸசைஸ் 7.1ல் 4th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மீன்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர். அதாவது 3 சைடும் ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 180 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஓகே, வாங்க சம்ஸில் பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஈக்குவல் டு பெரிமீட்டர் இங்கே வந்து இப்போ ஏன்னு வச்சுக்கிட்டா இந்த சைடு ஏ இந்த சைடு ஏ, ஏன்னா 3 சைடு வேல்யூ மெஷர்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ 3a ஈக்குவல் டு 180ன்னு எடுத்துக்கலாம். ஏன் இங்கே 3a இம்பார்ட்டன்ட் புரியுதா? 3 சைடும் ஏ மூணுத்தையும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர்னால் 3 சைடு வேல்யூ ஆட் பண்ணி வர்றது தான். அப்போ 3a ஈக்குவல் டு 180. அப்போ a ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும், 0 அப்படி வந்துடும். அப்போ 60 சென்டிமீட்டர். ஒரு சைடோடைய வேல்யூ 60, இது 60, இது 60. இப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? Area of a equilateral triangle equal to root 3 divided by 4 into a square. Root 3 divided by 4. A உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 60 into 60. 1 4s are 4, 1 4s are 4, remain 2 இங்கே வரும், 5 4s are 20. Root 3க்கு வந்து 1.732 வேல்யூ into 15 into 6. இது மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 15 into 6, 0 அப்படியே வச்சுக்கலாம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 5s are 30, கேரி 3, 6 1s are 6, 6 + 3 9, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போது 900. இப்போது 1.732 into 900. நம்ம ஜீரோஸ் அப்படியே வச்சுக்கலாம். 9ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த 2 ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 9 2s are 18, carry 1, 9 3s are 27 plus 1 28, carry 2, 9 7s are 63 plus 2 65, carry 6, 1 9 is 9, 9 plus 6 15. இங்கே 00 இருக்கு இல்லையா, அந்த 00 எடுத்துக்கலாம். இங்கே எத்தனை டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட் இருக்குது. அப்போது ஆன்சர்லேயே அது மாதிரி 1 2 3 3 டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட் வைக்கணும். அப்போது 1558.8 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிச்சதுனால இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். Therefore, area of equilateral triangle equal to 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பாயிண்ட்டுக்கு அடுத்து ஜீரோஸ் இருந்தால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் மட்டும் எழுதினா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.